வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் 6th இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 6th யூனிட்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு. Kamal is a skilled archer. He shoots the arrow on the target correctly. In the market there is a big crowd of people. They have come to buy vegetable and fruits. Varun is a sportsman. He goes for practice every day. ஸ்போர்ட்ஸ்மேனாக அவன் ப்ராக்டிஸுக்கு தான் டெய்லி போவான். அடுத்து த பேரண்ட்ஸ் சியர்டு வென் தேர் சன் ஒன் த கேம். எ லிட்டில் பேர்ட் லிவ்ஸ் இன் எ ஹோல் இன் த ட்ரீ. சின்ன பொந்துக்குள் தான் அந்த குட்டி பறவை இருக்கும், அதனால் ஹோல். அடுத்து ரீட் த பேசேஜ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். Imagine one day Madhu takes her to a car festival. What does she see there? God, crowd, oil, bow and arrow, walking stick. You see a large crowd of people in the street. An archer holds a bow and arrow in his hands. A man sells oil in a shop. He pours them in the gourd. The gourds are pear-shaped and strong. There is an old man. He holds a walking stick in his hands. Read the passage and answer the following. Usha wants to be an athlete. She practices running every day. She runs nearly 10 kilometers in a day. She participates in a race. Usha comes first in the race. She wins a gold medal in the race. ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். வாட் டஸ் உஷா வாண்ட் டு பிகம்? என்னவா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானா ஸ்போர்ட்ஸ் பர்சன். டிக் த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட். எது கரெக்ட் இல்லையோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. உஷா பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ரேஸ். ஆமாம், கலந்துக்கிட்டா, அது சரி. அப்போ உஷா ரன்ஸ் 3 kilometers இன் எ டே, இதுதான் தப்பு. ஒரு நாளைக்கு 10 kilometers நியர்லி ரன் பண்ண, அதனால் இதுதான் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, அது இதுதான் சரியில்லாதது. ஓகேவா. அடுத்து ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் டீட்டெயில்ஸு. உஷா வின்ஸ் சில்வர் மெடல் இன் த ரேஸ். உஷா வந்து கோல்டு மெடல் வேணும்னா, அப்போ உஷா வின்ஸ் த கோல்டு மெடல் இன் த ரேஸ். அடுத்து ஹவு டஸ் உஷா வின் ஏ கோல்டு மெடல்? எப்படி அவள் கோல்டு மெடல்னா, உஷா கம்ஸ் ஃபஸ்ட் இன் த ரேஸ். அவள் ஃபஸ்ட்டு ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தால் அண்ட் வின் ஏ கோல்டு மெடல், அதனால் அவள் வின் பண்ணா. இங்கே நம்ம ஸோ கூட போட்டுக்கலாம். இந்த சென்டென்ஸ் இதோட ஃபில்லியன் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஸோ கூட போட்டுக்கலாம். ஸோ வின் ஏ கோல்டு மெடல் இல்லை அண்டு வின் ஏ கோல்டு மெடல்னாலும் தப்பு இல்லை. அடுத்து ஹூ இஸ் அன் அத்லெட்? எ பர்சன் ஹூ இஸ் வெரி குட் அட் ஸ்போர்ட்ஸ், அவங்க தான் அத்லெட். இங்கே ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம புக்கில் இருக்குன்னு படிச்சிருப்போம். அந்த உத்தமன்ற ஒரு இங்கே ஸ்டோரி வந்து முன்னாடி பேஜில் இருக்கும். இங்கே இருக்கா இந்த ஸ்டோரியை படித்து இதுக்கு நம்பர் சீக்வன்ஸ் படி நம்பர் போட சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உத்தமன் வாஸ் ஏ ஸ்கில்டு ஆர்ச்சர், அது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் இது 4, 6, 9 இது மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஹீ லவ்டு டு ஷோ ஹிஸ் ஸ்கில்ஸ் டு த க்ரௌட். இது மாதிரி நம்பர் போட்டுக்கணும். என்னென்ன நம்பர் வருமோ அதை போட்டுக்கிட்டு இப்போ ஆர்டராக எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிருக்கதை படித்து பார்க்கலாமா? உத்தமன் வாஸ் ஏ ஸ்கில்டு ஆர்ச்சர். ஹீ லவ் டு ஷோ ஹிஸ் ஸ்கில் டு த க்ரௌட். ஒன் டே உத்தமன் வாஸ் ஷோயிங் ஹிஸ் ஸ்கில் டு த க்ரௌட். த பீப்புள் இன் த க்ரௌட் சியர்டு உத்தமன். An old man, the oil seller, did not cheer him. He said it was a matter of practice. Uttaman got angry. The old man poured the oil into the gourd through the hole in the coin. He poured perfectly into the gourd. The crowd was surprised and cheered for the oil seller. ஓகேவா, இதான் இங்கே கொடுத்துருக்காரு. நம்ம சீக்வன்ஸாக கதையை வந்து படித்து கரெக்டாக நம்பர் வைஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். அடுத்து ரீட் த சென்டென்சஸ் அண்ட் மேட்ச் இட் டு த பிக்சர்ஸ். I went to my grandpa's house, so I was not able to come to school. இங்கே grandpa's ஹவுஸ்னால் இங்கே இருக்குது, அது கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்து I want to go to my uncle's wedding, இங்கே இருக்குது, அதனால் இங்கே இது கூட மேட்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து I went to hospital, so I was unable to come to school, இங்கே இது கூட எழுதிக்கணும். ஓகேவா. Choose the correct word and complete the sentence. I was sick, so I did not come to school. அடுத்து I went to my aunt's wedding, so I did not attend the class.
I went to my grandma's house, so I was unable to come to school. I am going to a car festival, so I cannot come to school. ஓகேவா? அடுத்து imagine you are not well for 3 days. Write a letter to your class teacher and asking for leave. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரம்னு எழுதி இங்கே நேம் கொடுத்துருக்கிறதுல நம்ம நேம் எழுதிக்கணும். கிளாஸ் 5th ஸ்டாண்டர்ட், ஸ்கூல் வந்து PU பஞ்சாயத்து யூனியன் ப்ரைமரி ஸ்கூல். அடுத்து ஊர் வந்து நம்மளோட பிளேஸ் என்னவோ ஒரு நேம் எழுதிக்கிறோம். அடுத்தது கிளாஸ் டீச்சர், அதே மாதிரி கிளாஸு, ஸ்கூல் நேமு, பிளேஸ் எழுதிக்கிறோம். அடுத்தது ரெஸ்பெக்டட் டீச்சர், ஐ வாஸ் சிக், ஸோ ஐ வாஸ் அனேபிள் டு கம் டு ஸ்கூல் ஃப்ரம், டேட்டு போட்டுக்கோங்க. கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் 3 days ஒன்லி அப்படின்னு போட்டு கீழே என்னைக்கு நம்ம எழுதுகிறோமோ அந்த டேட்டை போட்டு கீழே நம்ம சைன் பண்ணிடணும். ரைட் ஏ லீவ் லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் 3 days ஆஃப் லீவுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 3 days லீவ் தான் கேட்கணும், ரீசன் அவங்க சொல்லலை. ஓகேவா? நம்ம என்ன ரீசன் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே முன்னாடி எழுதின மாதிரியே ஃப்ரம், டு இதெல்லாம் போட்டுட்டு ரெஸ்பெக்டட் டீச்சர் போட்டு இங்கே நான் வந்து என்னோடய ஆண்ட்ஸ் வெட்டிங்க்கு போகிறதுனால ரீசனை சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ரீசன் எழுதலாம். ஐ வென்ட் டு மை ஆண்ட்ஸ் வெட்டிங், ஸோ ஐ டிட் நாட் கம் டு ஸ்கூல் ஃப்ரம் 2024 to 2011-24. கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் 3 days ஒன்லி. கீழே குறிச்சி டேட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு எழுதி டிக் த ஒன்ஸ் யூ ஃபைண்ட் இன் த ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் அண்ட் கிராஸ் த ஒன்ஸ் தட் யூ நாட் ஃபைண்ட். நம்மளோட ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்மில் எது எதெல்லாம் இருக்குமோ அதை டிக் பண்ணிக்கலாம், எது இல்லையோ அதை கிராஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நேம் கண்டிப்பாக நம்ம நேம் இருக்கும், அதனால் டிக்கு. டேட் ஆஃப் பர்த் அதுவும் இருக்கும், அதனால் டிக் பண்ணிக்கலாம். கலர் யூ லைக், நம்மளோட ஃபேவரட் கலர்லாம் அதில் இருக்காது, அதனால் கிராஸ். நேம் ஆஃப் யுவர் பெட்டு அதுவும் இருக்காது, அதனால் கிராஸ். அட்ரஸ் இருக்கும், டிக்கு. யுவர் பிரதர்ஸ் டேட் ஆஃப் பர்த், நம்மளோட பிரதரோட டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்காது, அதனால் கிராஸ். ஓகேவா? அடுத்து மேட்ச் த டீட்டெயில்ஸ் வித் த இன்ஃபர்மேஷன். இதை வந்து இன்ஃபர்மேஷனை இங்கே டீட்டெயிலோடு நினச்சிக்கணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கவினயா, டேட் ஆஃப் பர்த்து இங்கே கொடுத்துருக்கதை நினச்சிக்கிறோம். அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன், ஜெண்டர். ஓகேவா? அடுத்து ரீட் அண்ட் ஃபில் இன் த ஃபார்ம். This is Ramani's school admission form. She is going to join a new school in class 6. She studied in Panchayat Union Primary School, MKS from her date of birth is அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா? நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ரமணி. இங்கே ரமணி ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்தனால இந்த நேம் வந்து ரமணி. டேட் ஆஃப் பர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து ஜெண்டராக மேலாக ஃபீமேலான்னு கேட்டால் ஜெண்டருக்கு வந்து இங்கே ஹர் டேட் ஆஃப் பர்த்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபீமேல். ஓகேவா? அவங்களோட ஃபாதர்ஸ் நேம் ராஜன், மதர்ஸ் நேம் குமுதா. கிளாஸ் எங்கே இப்போ வந்து 6th தான் போய் ஜாயின் பண்ண போகிறா வேறு கிளாஸில், அதனால் என்ன படிச்சிருப்பா, 5th தான் படிச்சிருப்பாங்க, அதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னா ஷீ ஸ்டடிட் இன், இங்கே தான் முன்னாடி படிச்சிருக்காங்க. ஓகேவா? நியூ ஸ்கூலுக்கு போகிறாங்க, முன்னாடி ப்ரைமரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க MKS ஃப்ரம்ல, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அட்ரஸ் இஸ் 12 கார் ஸ்ட்ரீட் PSS நகர்னு இருக்குல்ல, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே மேலே கொடுத்துருக்க டீட்டெயிலாக அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து ஃபில் இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து நம்ம அட்மிஷன் ஃபார்முக்கு ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம நேம் வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேவா? நம்ம 6th புது ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அகி, எம்இஸ் நம்பர், நம்மளோட எம்இஸ் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு எம்இஸில் இருக்கும்ல, எம்இஸ் நம்பராக கொடுப்பாங்களா அந்த நம்பர் எழுதிக்கணும். டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு எழுதிக்கணும். ஃபாதர்ஸ் நேம் என்னென்னு எழுதிக்கணும். ஃபாதர்ஸோட ஆக்குபேஷன், நம்ம அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு. அடுத்து மதர்ஸ் நேம், மதர்ஸோட ஆக்குபேஷன், அது மாதிரி ஃபோன் நம்பர், நம்ம 10 digit ஃபோன் நம்பர் எது வேணாலும் எழுதிக்கலாம். இது நம்பர் கிடையாது, நம்பர் போட்டிருக்கேன். கிளாஸ் லாஸ்ட் ஸ்டடி, நம்ம என்ன படிச்சிருப்போம், 5வது படிச்சிருப்போம், அதனால் 05. அடுத்து ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடி அதையும் எழுதிக்கிறோம். அடுத்து அட்ரஸ், நம்ம முன்னாடி எழுந்த மாதிரியே நம்மளோட அட்ரஸ். அடுத்து மை ஜேர்னலில் மை ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் கிரிக்கெட், நம்மளோட ஃபேவரட் ஸ்போர்ட்டை எழுதிக்கலாம். அடுத்து ஐ லைக் டேஷ், நேம் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பர்சன், உங்களுக்கு யார் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் பிடிக்குன்னா நான் தோனி, ஐ லைக் தோனி வெரி மச். ஹீ இஸ் குட் அட் விக்கெட் கீப்பிங், அவர் எதில் பெஸ்ட்டாக இருப்பார்னா விக்கெட் கீப்பிங்கில் பெஸ்ட்டாக இருப்பார். அடுத்து ஹீ ஹேஸ் ஒன் வேர்ல்டு கப் ஃபார் இந்தியா, அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்காரு இந்தியாவுக்காக. ஹீ இஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட். ஓகேவா? அவர் எந்த பிளேஸை சார்ந்தவர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து ஹீ இஸ் மை ரோல் மாடல் இன் ஸ்போர்ட்ஸ். ஓகே.